ஹீரோ போட்டில் புக்கு படிச்சுட்டு போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சுழலில் மாட்டிக்கிறான். மாட்டிட்டு அப்படியே மயங்கியும் போயிடறான். அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா அவனை கட்டி போட்டு அவன் மேலே குட்டி குட்டி மனுஷங்களாம் நிற்கிறாங்க. உடனே ஹீரோவையும் அந்த நாட்டு ராஜாட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு ராஜா ஒரு ராணியை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு யாரும் இவ்வளோ பெரிய ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜென்ரலும் இவன் கடல் ஓரமாக கடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உடம்புல ஏதோ மிசிலாம் மாட்டி விட்டு அங்கே இருக்க நிலத்தை உழவும் வைக்கிறாங்க. எதிரி நாட்டுக்காரங்க அந்த நாட்டு ராணியை கைப்பற்றதுக்காண்டி வராங்க. டேரெக்டாக வந்து அந்த நாட்டு டிஃபென்ஸ்ட்டை தாண்டி வர முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணி வழியாக அந்த நாட்டுக்குள்ள சில பேர் வந்துடுறாங்க. வந்து ராணியை கடத்தும் போது எந்த பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல தீயும் பற்ற வச்சுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல உழுதுட்டு இருக்கப்ப ஏதோ சவுண்டு கேட்டுக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஏதோ தீ பிடிச்சி ஃபயர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த ஜென்ரல் ஏதோ பட்டன் அமுக்குறான். அப்படி அமுக்கணும்னா நம்ம ஹீரோ ரோபோ மாதிரி அப்படி நடந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே பார்த்துக்குள்ள அந்த ராணியை கடத்துறவங்க அங்கே வந்துடுறாங்க. அந்த ஜென்ரலும் நான் தான் ராணியை காப்பாற்றேன்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு உடனே அங்கேருந்து போகிறான். கூட இருந்தோனோ அவனால் ராணியை காப்பாற்ற முடியாது, நீ தான் போய் ராணியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கீரை அமுக்குறான். அப்படி அமுக்கணும்னா ஹீரோ உடம்புலேருந்து அந்த மெக்கானிக் ஐட்டம்லாம் கலந்து விழுந்துருது. உடனே ஹீரோவும் ராணியை காப்பாற்ற போகிறான். போய் அங்கேருந்து அந்த குட்டி குட்டி மனுஷங்கள்லாம் தூக்கி தண்ணியில் போட்டுட்டு ராணியும் சேஃபாக வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டுறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜென்ரலும் எங்கே ராணி நான் தான் காப்பாற்றி சொல்லி லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ சவுண்டு மாதிரி கேட்குது. என்னன்னு பார்த்தா ராஜாவோட அரண்மனையில் தீயும் முடிச்சிருச்சு. ஹீரோவும் எப்படியாச்சும் அணைக்கணும்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அவனாலே அணைக்கவும் முடியல. உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வந்து டக்குன்னு ஃபேனை கழட்டி அவனோட ஹீரோயினை அந்த கோட்டமில் அடிச்சுறான். அப்படி அடிச்சு விட்டோன்னா அங்கே இருக்க தீயும் அணையுது. அவன் ஐடியா ஒரு கோட்டம் ஆகிடுது. அங்கே வந்து ஜென்ரல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் அவன் மேலே தெரியாமல் சாரி பண்ண சொல்லிட்டு அடிச்சு விட்டுறான். உடனே ராஜாவும் இவன் தான் நம்ம நாட்டை காப்பாற்ற அந்த ஹீரோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக போல் நல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக மசாஜெலாம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர சேவையும் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜென்ரல் வந்து உன்னோட கப்பலை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அங்கே போய் அந்த கப்பலையும் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஜென்ரல் ராஜாட்ட வந்து அவனை எப்படியாச்சும் இங்கே தான் அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ராஜா உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அவன் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனை அசிஸ்டன்ட் ஜென்ரல் ஆக்கிட்டு நம்ம ஹீரோவை ஜென்ரலாகவும் ஆக்கிறான். கோவமான அந்த ஜென்ரலும் அந்த நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை போய் ஆஃப் பண்ணவும் செஞ்சிடறான். அப்படி ஆஃப் பண்ணோன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எதிரி நாட்டுக்காரங்க நிறைய குண்டுகளை அந்த நாட்டு மேலே எறிகிறாங்க. இந்த நியூஸ் நம்ம ஹீரோ வைக்கும்போது உடனே ஹீரோவும் அங்கே வந்துடும். பழைய ஜென்ரலும் நீ தான் இப்போ ஜென்ரல், நீ தான் அந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் டிஷர்ட்லாம் கழட்டிட்டு எதிரி நாட்டுக்காரங்கிட்ட இங்கேருந்து போயிருங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எதிரி நாட்டுக்காரங்க ஹீரோ பேசிட்டு இருக்கவே அவனை சுற்றி பீரங்கி வச்சு சுடவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த தொப்பையில் பட்டு எதிரி நாட்டு அந்த கப்பலுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்கள போய் அடிக்குது. உடனே ஹீரோ கோவத்தில் நங்கூர கயிறெல்லாம் பிடிச்சி அதை அப்படி இழுத்துட்டு வந்துடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ராஜா பயங்கரமாக ஹாப்பியாகவும் ஆயிடுறான்.